எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே சமாளித்து ஓட்டுறீங்கன்னா அதான் காரணம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புத பகவான், 2ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிர பகவான். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். சுகாதிபதி குரு பகவான். பஞ்சமாதிபதி சனீஸ்வர பகவான். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன சுவாமி, அது அந்த கன்னிராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனை வளர்ந்தாலும் போடுன்னு போடுறீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி, 2க்கும் 9க்கும் உடைய அதிபதி. என்னதான் தனவரவு இருந்தாலும் பாக்கியம் வேணுமனோ, அந்த பாக்கியத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு இந்த சுக்கிர பகவான் இப்போ சுகஸ்தானமாக்கிய 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு மாற்றலைன்னு நினைக்கிறவாள்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க, நல்ல வீடு கிடைக்கும். வாடகைக்கு தான், வாங்கிறதுனா கூட வாங்கிடலாம். நிறைய பணம் வச்சுருக்கேள், வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க, நல்லபடியாக வீடு கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு சந்தோஷம் கூடும். அடுத்தபடியாக பிரயாணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும். புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உறவுகள் பலமாக இருப்பார்கள். அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க சாதாரணமாக வந்துட்டு போனாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கப் காஃபி கொடுத்தாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. ஆக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு. அடுத்தபடியாக
இந்த நேரத்தில் உங்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். இடமாற்றம் அப்படிங்கும்போதே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தீங்க, அந்த இடமாற்றம் இப்போ கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தை பெருசு பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருசு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும். அதுமாதிரி நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவிகளை செய்வாங்க. தனவரவு தாராளமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது தனவரவு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நான் உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு நாள் தானே சம்பளம், நீங்கள் தனவரவு தாராளமாக கிடைக்கணும், ஏன்னா டெய்லி சம்பளம் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. அந்த தனவரவு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அதாவது மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த டெய்லி வேலையெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த வருமானம் அதிகமாக கிடைக்கும். இப்போ சாதாரணமாக 500 இன்றைக்கி கிடைச்சா போகிறோன்னு வண்டி எடுப்பார், அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒரு இதெல்லாம் வரும், பயணிகள் நிறைய பேர் வருவாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றிடுவீங்க. அதுமாரி தந்தையார் தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. ஆக இப்போ இந்த சகாயஸ்தானத்துலேருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு வந்து இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக சுக்கிர பகவான் பலவிதமாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.